கண்மணி சொல்றாங்க, அத்தை எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு, அதை முடிச்சுட்டு போயிடலாமே. அன்பு சொல்றாரு, கண்மணி என்ன வேண்டுதல் இருக்கு? கண்மணி சொல்றாங்க அன்பு கிட்ட, உங்க மேல விழுந்த பழியில இருந்து உங்களை காக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அது நிறைவேறிட்டா அரச மரத்து விநாயகருக்கு குளத்துல இருந்து 108 குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து நீராபிஷேகம் செஞ்சு கும்பிடணும்னு வேண்டிக்கிட்டேன். கண்மணியும் அன்பும் குளத்துல இருந்து தண்ணிய குடத்துல எடுத்துட்டு போறாங்க. ஸ்வேதா கண்மணியும் அன்பும் வர்றதுக்கு முன்னாடி முள்ள அவங்க போற பாதையில வச்சிடுறாங்க. அந்த முள்ள மறைக்கிறதுக்கு இலத்தலையெல்லாம் போட்டு வைக்கிறாங்க ஸ்வேதா. அந்த முள்ள வச்சுட்டு ஸ்வேதா தூரமா நின்னு கண்மணிய பாக்குறாங்க. கண்மணி அந்த முள்ள மிதிக்கிறாங்க. அன்பு கிட்ட அந்த குடத்தோட தண்ணிய குடுத்துட்டு ஐயோன்னு கத்துறாங்க. இந்த சத்தத்தை கேட்டுட்டு அன்போட அம்மா தம்பி எல்லாரும் ஓடியாராங்க. கண்மணியோட காலை பாக்குறாங்க. முள்ளு பாஞ்சிருக்கிறது அவங்களுக்கு தெரியுது. அன்பு கண்மணியோட பாதத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாரு. கண்மணி கிட்ட சொல்றாரு, அன்பு நீ எந்த கவலையும் படாத, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு கண்மணிய தூக்கிக்கிட்டு நடக்கிறாரு அன்பு. கண்மணி அன்பையே பாக்குறாங்க. அன்பு பாதைய பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாரு வேகமா. கண்மணி விநாயகருக்கு தண்ணி ஊத்தி அபிஷேகம் பண்றாங்க. நாளை சந்திப்போம்.